தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசின் 2026 முதல் 2027 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருக்காரு. இடைக்கால பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதன்படி இளைஞர் நலன், விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாயும், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாயும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு 630 கோடி ரூபாயிலிருந்து 10,469 புதிய வீடுகள் கட்டித்தரப்படும்னு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காரு. விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாயும், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 219 கோடி ரூபாயும் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து கரையோரம் பூங்கா அமைத்து நதிக்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 374 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க.